வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா. என்ன சார்பு ஓட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்க. இருக்கட்டும், யூஸ் ஆகும். பஸ்லையும் பொது பாத்ரூம்லயும் பொண்ணு நம்பர் எழுதி போடுற உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிலே கிடையாதாடா. எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருதாடா. கரெக்டான நம்பர் எழுதி போடுறா பரதேசி பிள்ளைங்களா. அதுல கூட என்னடா இப்படி லூஸ் இல்லனே மென்டல். நான் ஃப்ரீயா வீட்டுல இருந்தேன். என் ஃப்ரெண்டு டாட்டூ ஆர்டிஸ்ட், அவன் சும்மா இருக்கனால என்ன கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு கேலக்ஸி பவர் போடுறேன்னு சொன்னான். எனக்கு புரியல. அது போட்டா இந்த பிரபஞ்சமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சொன்னேன். பட் எனக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டா, அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கு போனோடனே என் தம்பி பாத்துட்டு சொன்னா, டேய் இது ஒரு இலுமினாட்டிடா, சைத்தானோட இது அப்படி இப்படி பயம் குத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சாய்பாபா டிவோட்டி சார், வீட்டுல போயிட்டு விபூதி வச்சுக்கிட்டு அரே சாய்ராம் சொல்லிட்டு ஒரு சாய்ராம் போட்டு இத பேலன்ஸ் பண்ண அது பயந்தேன் சார். ஓகே, ஆனா அன்னில இருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் சார். நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆட்டோ மேல உன் ரேகை உன் கையில் எழுதிட்டீங்க. ஆமாங்க, நம்ம கையில இருக்க ரேகை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். சிங்கிள் ஆச்சே. இங்க பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இல்லங்க, கையில ரேகை தான் ஜோசிய கரண்ட போய் ஜோசிய பார்க்க முடியும் சொல்றத தப்பா இருக்காதீங்க. அப்படியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் உள்பட. ஏன்னா தீப்படி இந்த ஆள் தான் வச்சிருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வருமானு தெரியல, சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் ஒரு கிலோ தங்கத்தை இங்க இருந்து எரியறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிடிப்பீங்க?
கையில யாரு யாரு ரேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. இப்போ ஃப்ரெண்டர் பிளஸ் பைக்ல பாத்தீங்கன்னா 70 மைலேஜ் கொடுக்குறாங்க, அதுல 70 மைலேஜ் வருது. ஆனா வந்து இந்த ரேஸ் பைக் எல்லாம் மோஸ்டா வந்து மைலேஜே கொடுக்காது, ரொம்ப கம்மியா கொடுக்கும். அப்ப அவங்க ரேஸ் போறதுக்கு ரொம்ப தூரம் போறாங்க, எவ்வளவு தூரம்னு தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேங்கில் எப்படி ஃபுல் பண்றாங்க, அது எனக்கு ரொம்ப நாள் யோசனையா இருக்கு. இல்ல ஒரு வேளை ரேஸ் போயிட்டு இருக்கும்போது பாதியில நிறுத்தி பெட்ரோல் போட்டு போவாங்களா, அதெல்லாம் பல சிந்தனைகள் இது மாதிரி இருக்கு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? நம்ம தேசிய விலங்கு என்ன? அடாருமே. நம்ம தேசிய பறவை என்ன? கொக்கு. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். நம்ம தேசிய பழம் என்ன? வாழைப்பழம். நம்ம முதலமைச்சர் யாரு? மூக்குசளி. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது If you are happy that you are married, clap your hand. If you are happy that you are married, clap your hand. இந்த கமெண்ட் பாருங்க, செம்ம அழகா இருக்க டி. நீ அழகா இருக்க ஓகே, பட் டி எதுக்கு சொல்றீங்க? நீ யார் என்ன சொல்றதுக்கு? போடா மென்டல். நான் நெல்சன் வர்ற மாதிரி ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சார், ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஏதாவது வாங்குறோம் அப்படின்னாலே ரேட்டிங்ஸ் எவ்வளோ, ரிவ்யூஸ் எவ்வளவு போயிருக்கு, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட், அது 1 மந்தோ 10 நாளோ யூஸ் பண்ண போற ப்ராடக்டே பார்க்கும்போது லைஃப் லாங் வாழ போறோம். அவங்களுக்கு அவங்க கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குன்றத டிமாண்ட் பண்ணி அந்த லைஃபை தேர்ந்தெடுக்கிறது என்ன தப்பு? ஆன்லைன்ல ஆம்பளைங்க விக்கிறாங்களா என்ன? செயின் வந்துச்சு, புதுசு போடணும். தம்பி, சவரம் 60,000 விக்குது. 1-2 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் போடுறேன். எனக்கு இல்லண்ணா, வண்டிக்குண்ணா. உனக்கே போட முடியலன்ற வண்டிக்கு வேற போடணுமா? யோ, செயின் ஸ்ப்ரைட்டியா? தெளிவா சொல்லு. சரி வண்டி விடு. விட்டாக்கே வந்துடாது. ஏய், ஏண்ட போடுறா? சரிடா பாடு. இதே சரி பாருன்னு சொன்னா வண்டி முருகனா போவே மாட்டேங்குது. முருகனா போக மாட்டேன்டா. வடன்னு சொல்லி பாருப்பா. வண்டி கொஞ்சம் காத்து வச்சு விடுங்க. யோ, டயரியா? டயருக்கா? தம்பி காத்தாச்சின்னு போப்பா. யோ, காத்தாடி பையா. என்னடா சோகமாகற? நம்ம ஊர்லயே கடை வச்சு நமக்கு வண்டி ரெடி பண்ணி தர மாட்டாங்கடா. யார் இது? புதுசா மெக்கானிக் சீட் வச்சுக்கிறானே. பா போய் கேட்கலாம். நம்ம ஊர்லயே கடை வச்சு நமக்கு வண்டி என்னப்பா தானா பையன் வண்டி ரெடி பண்ணது வந்துக்கிறா, முடியாதுன்ட்டுக்கிறீங்க. யாருப்பா அவனா வண்டி குத்தான அவனே கேளு. என்னடா வண்டி எடுத்து வந்தா? ஆட்டோ மாப்ள, இங்க ஒரு கயிறு வரும், அது அறந்துச்சு. அந்த கயிறு ரெடி பண்ணி தரானா தரமாட்டான்டா. சாரிண்ணா. அடங்கொம்மால அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.